Yes, வணக்கம் திவ்யதர்ஷினி. வெரி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங். எஸ், எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங்மா. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம். எஸ், ரஞ்சித் குட் ஈவினிங் சார். நவீனி குட் ஈவினிங்மா. வெரி குட் ஈவினிங்மா. எல்லாரும் ஜாயின் பண்ணுமா சீக்கிரமா. எஸ், வெரி குட் ஈவினிங்மா. எஸ், வெரி குட் ஈவினிங். வாய்ஸ் கேக்குதாமா? ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. வாய்ஸ் ஸ்கிரீனு கிளியரா தெரியுதா? சரிங்க சார். எஸ், பவானி திவ்யதர்ஷினி குட் ஈவினிங் டு ஆல். வாய்ஸ் கிளியரா இருக்கா? செக் பண்ணுங்க. வாய்ஸ் ஸ்கிரீன் நல்லாவே கிளியரா தெரியுதா? Yes, Gividarshan, thank you very much. Audible. Good evening, Taleva. Yes, Shah. Good evening, ma'am. Good evening, ma'am. Very good evening. Very good evening, ma'am. Good evening, ma'am. Very good evening. Very good evening. Yes. Good. Very good, ma. Super, ma. எல்லாரும் join பண்ணுமா? Good evening. Good. Everything's perfect. Wow. Very good evening. Yeah. So, நிறைய like I'm seeing நிறைய student. Very good, ma. Very excellent, ma. I can see, yeah. Good evening, Indumati, Divyadarshini, Ranjit. Very good, ma. Bhavani, Krishnaveni. Very good evening. Very good evening to all, ma. Everyone. Very good evening. Very good evening. Sagastra, Sagasrash. Shivaji, very good evening. Good. So start பண்ணலாமா? Can we start the class? Are you ready? Are you ready, guys? Students ready for the section number 2, circular motion? Like பண்ணுங்க, guys. Yes, yeah. Everyone, please like the session. Ready, sir. Very good, ma. Good. Very good. Excellent. Ready, Taleva. Very good. Shivaji, very good, ma. Very good. Good. Very good, ma. வாய்ஸ் கேக்குதுமா? ரைட், வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் கிளியரா தெரியுதா? ஒரு வாட்டி செக் பண்ணுங்க எல்லாரும். வெரி குட் ஈவினிங். யா, திரிஷா, வெரி குட்மா. எக்ஸலென்ட். லைக், வெரி குட் ஈவினிங்மா. எஸ், குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங். எஸ், ஆல் கிளியர் சார். வெரி குட். யா, சூப்பர். வெரி குட். ஆல் ஆர் பர்ஃபெக்ட். ஜிவஜி, வெரி குட்மா. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன்மா, circular motion lecture number 2. அதுக்கு முன்னாடி just we'll see about like BMNT courses. Wow. So first month, so like South India, the most affordable education we are providing you, okay, in BMNT platform. So இந்த platform வந்து உங்களுக்கு பார்த்தோமா physics, like physics வந்து தனியா ஒரு பேக்கேஜ், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு தனியா பேக்கேஜ், இல்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சேர்த்து படிக்கணும் அதுக்கு ஒரு பேக்கேஜ். அது இல்லாம யூ ஆல்சோ ஹேவ் த ஃபுல் டேர்ம் பேக்கேஜ் வி ஆர் ஹேவிங். அது இல்லாம சார் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் வேணும் சார், தென் யூ கேன் கோ ஃபார் த டெஸ்ட் சீரிஸ் பேட்ச். அது இல்லாம வி ஆர் ஆல்சோ ஹேவிங் த செப்பரேட் புக் சீரிஸ்மா. அது இல்லாம ஃபைனலி நீட் లో பார்த்தா ஃப்ரீ ரிசோர்சஸ் நீட் நாயகன் கிளாஸஸ், நீட் நாயகன் 2026 நம்மோட யூடியூப்ல நடத்துற கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கும். ஓகே, ரைட். So shall we start the class? Come on, guys. Come on. Very good. All are perfect. Yes. Wow. Super. Yeah. So we are going to start the session. We are going to start the session, ma. Very good, ma. Very good evening. So எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா? ஐ திங்க் எல்லாரும் வந்து நினைக்கிறேன். எஸ். ஸோ ஸோ என்னோட ரிக்வஸ்ட்மா, என்னோட சஜஷன் என்னன்னா எல்லாரும் ஃப்ரம் பாயிண்ட் நம்பர் ஒன் నుంచి எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நடுவில் வந்து நியூமர்க்கல் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். அதனால தான் எல்லாமே தயவு செய்து லைவ் செஷன் நம்ம அட்டென்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் சார். எஸ் ஜீவஜீவி, கண்டிப்பாமா.
So, section number 2 ma, so relationship, எல்லாரும் focus pa, Indumati, very good. Indumati, relationship between angular velocity, relation between angular velocity, omega bar, and a linear velocity. Okay, linear velocity v bar. So, இது வந்து relations between the angular velocity and the linear velocity. So, angular velocity என்னன்னா omega bar, linear velocity என்னன்னா v bar. Okay, வா? So, now we are going to discuss, okay, ma, we are discuss about the circular motion. எல்லாரும் நல்லா focus பண்ணுங்க. Relations between angular velocity, angular velocity, angular velocity, okay, ma, and a linear velocity. எல்லாரும் நல்லா focus பண்ணுங்க, guys. Very good, ma. So, first point, pa, for circular motion. For circular motion, எல்லாரும் focus பண்ணுங்க. For circular motion, very good. For circular motion, என்ன ஃபார்ம் தெரியுமா? V equal to R omega. ஃபார்ம்ல என்ன? V is equal to R omega. So, V is equals to R omega. எல்லாரும் focus பண்ணுமா? Equal to R omega. Guys, super ma, super, very good, very good. எல்லாரும் focus பண்ணுங்க. V is equals to R omega. For circular motion, so the relations between the linear velocity and angular velocity, தலைவா, இது V என்ன தலைவா? இந்த V is called linear velocity and omega is called angular velocity. So இதுதான் relationship between the linear velocity and angular velocity. V equal to R omega. Good, first point. Okay, வா? From தலைவா, V equal to R omega, இது வந்து actually scalar form. Okay, இது எப்படி சொல்லலாம்? இது வந்து scalar form. Scalar form. First point. Okay, the second point, for any other motion. See, for circular motion, na V equal to R omega taleva. Nalla focus panna taleva. So, for circular motion, na V equal to R omega. For any other motion. For any other motion. For any other motion. See, நிறைய பேர் தெரியும் V equal to R omega. But நிறைய பேர் தெரியாது இது எப்படி யூஸ் பண்ணணும் for circular motion தலைவா. V equal to R omega வந்து when R presents distance radius. So Divya Darshini R present distance distance or you can say radius. Okay. So I'm sure you don't worry. The circular motion what is our omega எல்லாமே will discuss. Don't worry. So for any other motion V perpendicular. Okay. That will be equal to R omega. Okay. So yes, Divya Darshini. So circular motion Divya Darshini என்ன formula use பண்ணணும்? V equal to R omega. It is scalar form. For any other motion. Okay. For any other motion, V perpendicular வந்து you have to use R omega. Sir, ரெண்டுக்கு என்ன difference, sir? Yes. சொல்லிரா? Correct. So, V perpendicular to R omega. தலைவா, V perpendicular to R omega. பாருங்க, இங்க வந்து, இங்கே எழுதலாம். பாருங்க, இங்க V வந்து perpendicular to radius. ஓகேவா? V perpendicular to V, V என்ன velocity. So, velocity வந்து perpendicular to radius. தெரியுதா? So, V perpendicular to radius. Okay. இப்போ ஒண்ணு இல்ல. இப்போ வந்து V perpendicular equal to R omega. அப்புறம் omega equal to V perpendicular by radius. ஓகேவா? So, V omega is equal to V perpendicular by radius. புரியுதா? V perpendicular by radius. So, எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா? சார், பாருங்க. So, ரிலேஷன்ஸ் இப்படி எல்லாருக்கும் தெரியும். லீனியர் வெலாசிட்டின்னா என்ன? லீனியர் வெலாசிட்டினா V bar. ஆங்குலர் வெலாசிட்டினா ஒமேகா bar. So, ரிலேஷன்ஷிப் ஒரே ஒரு ஃபார்முலா ஓகேவா? லீனியர் வெலாசிட்டிக்கு ஆங்குலர் வெலாசிட்டிக்கு தலைவா ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. So, அது என்ன ஃபார்ம் தெரியுமா? V equal to R omega. இது வந்து ஸ்கேலார் ஃபார்ம். ஓகேவா? Now, திவ்யதர்ஷினி வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்ல கூட எழுதணும். பாருங்க. So, வெக்டார் ஃபார்ம். So, வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் என்ன? V bar is equals to
omega bar cross r bar. So இதுதான் you have to remember the formula for the scalar form. Yes, very good. So இதே மாதிரி very good mark. Yes, scalar form. So திவ்யதர்ஷினி டோன்ட் வரி திவ்யதர்ஷினி வெரி சிம்பிள். ஐ 3 பாயிண்ட் சொல்லிடா அவ்வளோ. அதுக்கப்புறம் சாப்ரம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? சர்க்குலர் மோஷன்னா என்ன யூஸ் பண்ணணும்? இது வந்து ரிலேஷன் பிட்வீன் த லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. சர்க்குலர் மோஷன்னா v ஈக்குவல் டு r ஒமேகா. Second, for any other motion, v perpendicular velocity, perpendicular component, we have to take that, sorry, that v perpendicular you have to take is equal to r omega. R means radius. So, omega எப்படி calculate பண்ணணும்? Omega equal to v perpendicular by radius. அது இல்லாம third one, vector form. Vector form என்ன? v bar is equal to omega bar cross r bar. So, இது vector form. Now, just I want to எல்லாருமே remember பண்ணணும். Please எல்லாரும் இந்த ஃபார்ம்ல வந்து very important formula எல்லாமே remember பண்ணுங்க. So, all of you remember this formula. So, எல்லா ஸ்டூடெண்ட்டுமா என்னோட ரெக்வஸ்ட்னா இந்த ஃபார்ம்ல வந்து வெக்டார் ஃபார்ம் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி v bar is equal to omega bar cross r bar. Okay. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ திவ்யதர்ஷினி ஃபோக்கஸ் பண்ணுங்க. திவ்யதர்ஷினி அந்த ஃபார்ம்ல பத்தி சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ திவ்யதர்ஷினி இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? இது ஒரே சர்க்கிள். இங்க பெருசா டிரா பண்ணிடலாம். பெருசா நம்ம வந்து டிரா பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள்மா. Priyadarshini, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ் துர்காதேவி, குட் ஈவினிங் துர்காதேவி, வெரி குட் ஈவினிங். ஸோ நவ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து லைக் சென்டர். ஓகேவா? சென்டர் சொல்லலாமா? வெரி குட். இது வந்தோமா சென்டர். இது என்ன? இது சென்டர் ஆக்சிஸ். ஓகே, அந்த சர்க்கிள் ரொட்டேஷன் லைக் ஆக்சிஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆக்சிஸ் தான் சர்க்கிள் வந்து மூவ் ஆகும். எஸ் ஆர் நோ? ஸோ திஸ் கால்ட் ஆக்சிஸ். இந்த லைன் என்ன? ஆக்சிஸ். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாரி சார், இப்போதான் நோட்டிபிகேஷன். ஒன்னும் பிரச்சனை இல்லை துர்காதேவி, எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதமா ஒமேகா. இதுனா ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா இஸ் த ஆங்குலர் வெலாசிட்டி. அப்புறம் எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா, திஸ் இஸ் த ரேடியஸ் சொல்லுவோம். தான் ரேடியஸ். ஸோ திவ்யதர்ஷினி இது பாருங்கம்மா, இதுதான் ரேடியஸ். உங்களுக்கு தெரியணும் சர்க்கிள்ல வந்து சென்டர் నుంచి எந்த இடத்துக்கு அந்த சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, சென்டர் నుంచి சர்க்கம்ஃபரன்ஸ் எந்த இடத்துல பார்க்கணும் கூட இதுகிட்டே ரேடியஸ். கரெக்டா? திவ்யதர்ஷினி அதனால தான் சென்டர் அப்புறம் இது அந்த சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கிள் வந்து ஏதோ ஒரு இடத்த ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ணா கண்டிப்பா அது என்னமா ரேடியஸ். எஸ் சார், திவ்யதர்ஷன் அது தெரியுமா? ரேடியஸ்னா தெரியும். வெரி குட். ஸோ சென்டர் నుంచి சர்க்கிள் ஏதோ ஒரு சென்டர் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனிதிங். ஓகே, யூ வில் கெட் த ரேடியஸ். ஸோ திஸ் இஸ் த ரேடியஸ். எனிதிங் இஸ் a radius from center to any point. திவ்யதர்ஷினி ரேடியஸ். ஸோ நவ் அப்புறமா ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த సో అవ్వదా. సో ரேடியஸ்னா ஒண்ணும் இல்ல. சென்டர் నుంచి டிஸ்டன்ஸ். ஓகேவா? சோ யாரைத்து லேட்டா ஜாயின் பண்றோமோ அவங்கள மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லிறா. வெரி வெரி சிம்பிள். நாங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். துர்காதேவி ஒரு டைம் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா பாருங்க. சோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அண்ட் லீனியர் வெலாசிட்டி. சோ ரிலேஷன் என்ன? v ஈக்குவல் டு r ஒமேகா. இது ஃபார் சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் மோஷன்னா v ஈக்குவல் டு r ஒமேகா யூஸ் பண்ணுங்க. ஃபார் எனி அதர் மோஷன்னா v பர்பெண்டிகுலர் ஈக்குவல் டு r ஒமேகா. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். சோ வெக்டார் ஃபார்ம் எப்படி எழுதும்? ஒமேகா பார் கிராஸ் ஆர் பார். Okay. So we'll start with the first question, Taleva. So everyone ready for the questions? Are everyone ready for the questions? Got it? Yes, very good. Durga Devi. Now only started Durga Devi. Yes, ready? Very good. Divya Darshini. Very good. So Divya Darshini, மல்லி உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிறேன். சர்க்குலர் மோஷன்னா நீங்க எந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணணும்? v equal to r omega. For any other motion, v perpendicular equal to r omega. And வெக்டார் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்? v bar is equal to omega bar cross r bar. அவ்வளவுதான். இது ரிமெம்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் துர்காதேவி. கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, புரியுதா? ஸோ துர்காதேவி அந்த அப்புறம் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க. ஃபீல் பண்ணுங்க துர்காதேவி அண்ட் திவ்யதர்ஷினி ஒன்றும் இல்லையாமா? திவ்யதர்ஷினி ஃபார் எக்ஸாம்பிள்மா, திஸ் இஸ் த கேன் ஐ சே திஸ் இஸ் த வெலாசிட்டி. ஓகேவா? இது வந்து லைக் வெலாசிட்டி அவுட்வர்ட். இது வி அவுட்வர்ட். பாருங்க, வி வந்து அவுட்வர்ட்.
Now, can you feel திவ்யதர்ஷினி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த V bar is equal to எப்படி சொல்லணும்? V bar equal to this omega bar cross this radius. அவ்வளவுதான். அதான் சொல்லிடுறேன். பாருங்க. So, இந்த V bar is equal to திவ்யதர்ஷினி இது ஒமேகா. கரெக்ட்டா? இந்த ஒமேகா வந்து you have to multiply this radius. You will get this velocity. அவ்வளவுதான். So, omega bar cross R bar. Yes. Yes. Kritika, what happened? Very good. So, this is a omega bar cross R bar. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பத்தி சொல்லியாச்சுமா மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். திஸ் இஸ் அ வெக்டார் ஃபார்ம் ஆமா வெக்டார் ஃபார்ம் ஆஃப் புரியுது சார் வெரி குட் திவ்யதர்ஷினி அவ்வளவுதான் திவ்யதர்ஷினி ஓகேவா குட் ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி சி திவ்யதர்ஷினி எந்த இடத்துல இல்ல நீங்க எந்த இடத்துல பாருங்க ஓகே ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி ஸோ திஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த ஒமேகா பார் கிராஸ் ஆர் பார் ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை திஸ் ரேடியஸ் புரியுதா ஆர் பார் இஸ் அ ரேடியஸ் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்க எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a body yeah v is perpendicular for any other motion v is வந்தோமா perpendicular புரியுது a body சூப்பர்மா a body is எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் a body is world in a horizontal okay a body வந்தோமா world in a horizontal circle of radius நம்ம 20 centimeter நீட் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவோம் சிம்பிள் கொஸ்டின் இது வந்து பெரிய லைக் நீட் கொஸ்டின் கிடையாது ஒரு பேசிக் கொஸ்டின் ஓகே இட் ஹேஸ் அண்ட் பிகாஸ் பேசிக்ஸ் தெரியும்னா அப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ் கொஸ்டின் பார்க்கணும் இட் ஹேஸ் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ ஆங்குலர் வெலாசிட்டி ஆஃப் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க 10 ரேடியன் பர் செகண்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க வாட் இஸ் த வாட் இஸ் இட்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி what is its linear velocity linear velocity what is its linear velocity at any point on circular path at any point on circular path okay ma options tara nalla focus பண்ணுங்க option A come on 3 meter per second for simple question root over 2 per second can see 10 meter per second option D 2 meter per second அவ்வளவுதான் ஓகே எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க வெரி சிம்பிள் கொஸ்டின் ஓகே தலைவா வெரி சிம்பிள் மாடல் வெரி சிம்பிள் மாடல் ஓகேவா வெரி சிம்பிள் மாடல் தலைவா ஓகேமா வெரி குட் சூப்பர் ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் டி வெரி குட் ஜீவாஜி வெரி குட்மா 2 மீட்டர் பர் செகண்ட் மாதிரி வெரி சிம்பிள் அவ்வளவுதான் வெரி குட் ஸோ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண தேவையில்லை யாரு நீங்க பிஎம்என்டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாயகன்ஸ் வெரி குட் யூ ஆர் த நீட் ஹீரோஸ் வெரி குட் கமா ஸோ எ பாடி எ பாடி இஸ் வேர்ல்டு ஸோ இந்த மீனிங் என்ன தெரியுமா சுற்றுது அப்படியே okay so a body is whirled in a horizontal circle of radius எவ்வளோ 20 centimeter so distance எவ்வளோ திவ்யதர்ஷினி radius வந்து 20 centimeter it has an angular velocity 10 no paper and no pen yeah Shaj so radius 20 angular velocity எவ்வளோ 10 so what is the linear velocity at any point formula v equal to r omega v equal to எவ்வளோ r omega so see அதுதான் சொன்னா திவ்யதர்ஷினி this is a world என்ன circular motion பாருங்க a body is going circular motion so circular motion formula என்ன இது பாருங்க v is equal to r omega radius எவ்வளோ radius வந்து radius எவ்வளோ 20 centimeter மீட்டர்ல மார்த்தீங்க 20 by 100 into 10 0 0 cancel so answer is 2 meter அவ்வளவுதான் no paper no pen தலைவா அவ்வளவுதான் போடுங்க so first question எல்லாரும் சால்வ் பண்ணுங்க
ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அவ்வளவுதான் சிம்பிள் கொஸ்டின். ரேடியஸ் வந்து 20 சென்டிமீட்டர். எஸ் ஜீவாஜி வெரி குட். ஆர் 20 சென்டிமீட்டர், ஒமேகா எவ்வளோ 10 ரேடியன் பர் செகண்ட். ஸோ அப்புறமா இந்த v இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் எவ்வளோ 20 சென்டிமீட்டர் கன்வெர்ட் 20 by 100 into omega எவ்வளோமா 10 0 0 0 0. So which is the velocity one. ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நீட்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதமா, இது வந்து ஒரு பேசிக் வந்து சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பசங்களுக்கு. அதனாலதான் சொல்லிக் கொடுறோம். பட் நீட்ல வந்து வாய்ப்பு இல்லைமா, ரொம்ப வெரி ரொம்ப 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 கம்மி சான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? ரைட். ஸோ ஐ திங்க் புரியுது எல்லாருக்கும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லீனியர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ஒரே ஒரு ஃபார்முலா v is equal to r omega. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். குட். ஓகே திவ்யதர்ஷினி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திவ்யதர்ஷினி, ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேவா? ஆங்குலர் ஆக்சலரேஷன். குட். இருக்காது. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட்னா ஆங்குலர் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேமா? இதுக்கு வந்து நம்ம வந்து இதோட நேம் எழுதலாம். ஓகே. கிருஷ்ணவேணி வெரி குட். ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் மீன்ஸ் கிருஷ்ணவேணி ஆல்பா. லீனியர் ஆக்சலரேஷன் உங்களுக்கு தெரியும் ஏ. அதே மாதிரி ஆங்குலர் ஆக்சலரேஷன்னா சிம்பிள் என்னமா ஆல்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மோஷன் இன் 1 டே 2 டே இருக்கு, அந்த ஃபார்ம்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் சர்க்குலர் மோஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்ம்ல என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி Priyadarshini, very good. V2 minus V1 by T2 minus T1. This is the average velocity எல்லாருக்கும் தெரியும். The basic formula. இது எப்படி எழுதுறோம்? Yeah, hi sir. Yes, hi. Ariza. Very good. Welcome, welcome. So, Ari, please focus, ma. So, average velocity. Yes, Jivaji, very good, ma. So, average acceleration that is V2 minus V1 by T2 minus T1. Jivadarshini, very good. So, that is change in velocity by change in time. அவ்வளவுதான். அதே மாதிரி, what about instantaneous acceleration? அதே மாதிரி வாட் அபவுட் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன்? வெரி குட். ஜஸ்ட் கம்பேர் பண்ண படுமா? ஸோ ஜஸ்ட் ஒரு கம்பேர் பண்ண படுங்கன்னா இட் வில் பி ஃபார் எஸ் ஆர் நோ. ஸோ எவ்ரி ஒன் ப்ளீஸ் கம்பேர் அண்ட் ஸ்டடிமா. ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ண படிச்சுன்னா இருக்கும். ஸோ அதனால தான் நானும் கம்பேர் பண்ண படிக்கிறேன் வரேன். ஃபர்ஸ்ட்டுமா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் தலைவா. குட். ஆவரேஜ் ஆக்சலரேஷன் அப்புறமா இட் இஸ் டெல்டா வி பை டெல்டா டி. எப்படி எழுதலாம்? வி டூ மைனஸ் ஒன் பை வி டூ. எஸ் எஸ் ஹரிசா நோ ப்ராப்ளம். நம்ம கிளாஸ் வந்து எனி டாபிக் வந்து ஜீரோ டு ஹீரோ த பேசிக் கான்செப்ட் நிச்சு தான் நம்ம வந்து அட்வான்ஸ் போவோம். அதனாலதான் வந்து பிரச்சனை இல்லை ஹரிசா. தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். ரைட். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன். இது ஃபார்முலா இல்லமா டிவி பை டிடி. வெரி குட். அப்புறமா ஒரு தேர்ட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுமா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இவ்வளோ டிவி பை டிடி தெரியும். அது உங்களுக்கு இது தெரியும். டிவி எப்படி எழுதணும் தலைவா? டிவி ஈக்குவல் டு கேன் ஐ சே டிவி ஈக்குவல் எப்படி எழுதணும்? கேன் வி மல்டிப்ளை திஸ் இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் இன்டு டிடி? So dv equal to integration. Okay, integration on both sides. dv is equal to a into dt. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் டைம் லிமிட்ஸ்னால t1 to t. டைம் லிமிட்ஸ்னா dtனா டைம் லிமிட்ஸ். அதே மாதிரி வெலாசிட்டி லிமிட் v1 to v2. ஸோ இந்த மூணு ஃபார்ம்ல எல்லாருக்கும் தெரியும். ஓகேமா? ஆவரேஜ் அக்சலரேஷன், இன்ஸ்டன்டேனியஸ் அக்சலரேஷன், அப்புறமா ஏரியா அண்டர் தலைவா. ஏரியா அண்டர் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். அது உங்களுக்கு தெரியும். முன்னாடி என்ன மோஷன் வண்டியெல்லாம் பிடிச்சா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இதே மாதிரி இப்போ வந்து ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்ம்ல எழுதலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட் எழுதுங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தரவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். திவ்யதர்ஷினி சொல்லுங்க. ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். இங்க பாருங்க திவ்யதர்ஷினி டெல்டா வி பை டெல்டா டி. அதே மாதிரி ஜிவி வெரி குட்மா. ஸோ ஆல்பா. ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? டெல்டா வி பை டெல்டா டி. கரெக்டா? ஸோ இங்கே ஆக்சலரேஷன்
இங்க ஆங்குலர் ஆக்சலரேஷன், இங்கே வெலாசிட்டி, இங்கே ஒமேகா தெரியணும். ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் எப்படி எழுதணும்? ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 பை 2. ஸோ லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி, லீனியர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இது ஃபார்முலா சொல்லுங்க. செகண்ட் ஃபார்முலா என்ன? இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அது இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேவா? திவ்யதர்ஷினி புரியுதா? திவ்யதர்ஷினி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்ம் என்ன? இந்த இடத்துல dv பை dt. அதே மாதிரி இந்த இடத்துல என்ன வரும்? d ஒமேகா பை dt. ஸோ திவ்யதர்ஷினி புரியுதா? d ஒமேகா பை dt அவ்வளவுதான். ஸோ லீனியர் வெலாசிட்டி, லீனியர் ஆக்சலரேஷன். லீனியர் ஆக்சலரேஷன் ஏ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா. ஓகேவா? அதே மாதிரி லீனியர் வெலாசிட்டி வி, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா. எல்லாமே சேம். கம்பேர் பண்ணுங்க பாருங்க. லீனியர் ஆக்சலரேஷன், angular acceleration. Change in velocity, change in angular velocity. Change in time, same. அதே மாதிரி instantaneous acceleration, dv by dt. துரகாதேவி. அதே மாதிரி instantaneous acceleration, d omega by dt. Linear velocity, angular velocity. Linear acceleration, angular acceleration. Okay. Linear displacement, angular displacement. Mass, moment of inertia. Radius, radius of gyration. Force, torque. Very good. அதான். அதே மாதிரிமா இங்க பாரு. So instantaneous acceleration equal to d omega by dt. எப்படி எழுதலாம்? Here's a very good mark. Augusta, Augusta C. Very good mark. So d omega equal to alpha into d. இதே மாதிரி. So integration on both sides. General limits, time limits. Around the t1 to t2. அதே மாதிரி omega 1 to omega 2. With the same formula, compare பண்ணுங்க. So area under, okay, அதே angular acceleration time graph will give change in velocity. Angular velocity. See, இப்படி எப்படி எழுதியாச்சு பாருங்க. So dv by dt. So தலைவா dv by dt எப்படி எழுதியாச்சு? dv equal to a into dt. அதே மாதிரி d omega is equal to alpha into dt. அவ்வளவுதான். புரியுதா? Got it? எல்லாரும் got it? Clear? Bhavani, Bhavani, very good. Good, good, very good. Excellent. Right. இப்போ வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிரா. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாரும் யாழினி வெரி குட் மார்க் எல்லாரும் நோட் பண்ணுங்க. நோட் பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிரா. இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவாமா? இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சிம்பிளி நீங்க எப்படி எழுதலாம்? ஓகேவா? யூசிஎம் சும்மா சொல்லலாம். ஷார்ட்கட். So UCM, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஸ்பீட் பத்தி சொல்றீங்களா யாருன்னா? வாட் அபவுட் ஸ்பீட்? ஸ்பீட் ஈக்குவல் டு ஸ்பீட். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் என்ன? ஸ்பீட் பத்தி காமெண்ட் சொல்றீங்களா? வாட் அபவுட் ஸ்பீட்? ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்லமா ஸ்பீட் பத்தி ஸ்பீடுக்கு என்ன? ஸ்பீடோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல? Yes. Shot, very good shot, very good, very good shot, very good shot. So in the uniform circular motion, speed is a constant. Very good. It is a constant. So uniform circular motion law, speed is a constant. Yalini. See, other I can write. Okay, v. So v na velocity. Velocity to okay, constant. So other what is the velocity formula? Equal to r omega. புரியுதா? இப்போ see speed constant. So velocity-ல வந்து magnitude மட்டும் தான் constant. Because velocity is vector, no? Vector-ல வந்து magnitude constant. So speed constant, velocity constant. So velocity equal to r omega. So velocity constant na தலைவா, if v is a constant, what about omega? V constant na, what about omega? Linear velocity constant, what about omega?
ஒமேகா ஆல்சோ கான்ஸ்டன்ட் தலைவா. ஒமேகா ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஒமேகா கான்ஸ்டன்ட்னா வாட் அபௌட் ஆல்பா? ஆல்பா வேல்யூ எவ்வளோ? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்లో స్పీడ్ కాన్స్టెంట్, వెలాసిటీ కాన్స్టెంట్, magnitude of velocity constant. So magnitude of velocity equal to r omega. So magnitude of velocity constant. So angular velocity constant. So when angular velocity constant, what about alpha value? What is the value of angular acceleration தலைவா? சொல்லுங்க. What is the value of angular acceleration? யாராச்சி யூனிஃபார்ம் மோஷன் தெரியுமா? 9th கிளாஸ்ல இருக்கமா, அதுக்கப்புறம் 11th பிசிக்ஸ்ல இருக்கு. யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் எவ்வளோ? அந்த ஸ்பீடு கான்ஸ்டன்ட், ஆக்சலரேஷன் எவ்வளோ? நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்லிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாருங்க. வாவ்! 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 வெரி குட் ஜீவஜீவி. 9th கிளாஸ் போங்கம்மா. எஸ் கிருஷ்ணவேணி வெரி குட். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இன் 9th கிளாஸ்லமா 9th பிசிக்ஸ்ல வந்து 9th அண்ட் ஆல்சோ 11th பிசிக்ஸ்ல நமக்கு இருக்கும். பாத்தி இதோட பத்தி ஸ்டோரி. 9th அண்ட் 11th பிசிக்ஸ்ல இருக்கமா, என்ன இருக்கும் தெரியுமா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன். புரியுதா? யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து ஆக்சுவலி வாட் இஸ் திஸ் யூனிஃபார்ம் மோஷன்னா ஒன்னும் இல்ல. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் கவர்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் டிஸ்டன்சஸ் வந்து கவர்ட் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இந்த யூனிஃபார்ம் மோஷன்லமா ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே. அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்மா இது வந்து சென்னை. ஓகேமா? இது வந்து லைக் சென்னை. இது வந்தம்மா பாண்டிச்சேரி. ஆ ஸோ பிசி பாண்டிச்சேரி, பாண்டி தெரியுமா? அதே மாதிரி ஹியர் வி ஹேவ் திருச்சி. ஓகே. வி ஹேவ் த திருச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள்மா யூனிஃபார்ம் மோஷன் மத்த யாரையும் தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு திருச்சி. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி வந்து டிஸ்டன்ஸ் அம்மா 200. எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் 200 கிலோமீட்டர். அதே பாண்டிச்சேரி டு திருச்சி ஆல்சோ டிஸ்டன்ஸ் அம்மா 200 கிலோமீட்டர். ஓகேவா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி 200 கிலோமீட்டர், பாண்டிச்சேரி டு திருச்சி ஆல்சோ 200 கிலோமீட்டர் தம்பி தலைவா. அப்புறம் இவங்க வந்து டைம் டேக்கன்மா ஃபார் எக்ஸாம்பிள்மா டைம் வந்து பார்த்தா 2 ஹவர்ஸ். எக்ஸாம்பிள்ரா. எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி 2 ஹவர்ஸ், பாண்டிச்சேரி டு திருச்சி ஆல்சோ 2 ஹவர்ஸ். ஸ்பீட் கால்குலேட் பண்றீங்களா? சென்னை டு பாண்டிச்சேரி எவ்வளோ ஸ்பீடு? ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 200 கிலோமீட்டர். டைம் எவ்வளோ? 2. ஸோ இது எவ்வளோமா? 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே மாதிரி பாண்டிச்சேரி டு திருச்சி கால்குலேட் பண்ணுங்க. ஸ்பீடு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி 200 by 2 that is equal to 100. Wow, wow, wow. So in uniform motion లో equal distances 200, 200 equal distances வந்து covered in equal interval of time. So uniform motion లో என்ன கான்ஸ்டன்ட் பாருங்க. சென்னை டு பாண்டிச்சேரி 100 கிலோமீட்டர் பர் ஹவர். அதே மாதிரி பாண்டிச்சேரி டு பாருங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரி டு திருச்சி ஆல்சோ ஸ்பீட் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்ப என்ன சொல்லணும் தலைவா? ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸ்பீடு கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்துமா கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். when ஸ்பீடு கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா வாட் அபவுட் ஆக்சலரேஷன்? 0. எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. ஸ்பீடு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. ஓகேவா? ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் எவ்வளோ? 0. ஸோ யாராச்சும் தெரியலன்னா ஃபீல் பண்ணுங்க. யூ கேன் ஆல்சோ ஃபீல் ஹியர். இங்க பாருங்க தலைவா. ஸோ A is equals to V minus U by T. So velocity constant. So velocity constant என்ன? Initial velocity equal to final velocity. So இப்போ வந்து V place lo U போடுங்க. So U minus U by T. So U minus 0. So speed constant, acceleration 0 for uniform motion. தலைவா பட் இன்னைக்கு வந்து நடந்துற டாபிக் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஸோ அன்னைக்கு யூனிஃபார்ம் மோஷன்లో நல்லா பாருங்க தலைவா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. யூனிஃபார்ம் மோஷன்లో என்ன கான்ஸ்டன்ட்? స్పీడ్ కాన్స్టెంట్. యూనిఫామ్ మోషన్ లో స్పీడ్ కాన్స్టెంట్. యాక్సలరేషన్ ఎవరో 0. అది యూనిఫామ్ మోషన్. బట్ దీనికి అలవా యూనిఫామ్ సర్క్యులర్ మోషన్. సో యూనిఫామ్ సర్క్యులర్ మోషన్ లో స్పీడ్ కాన్స్టెంట్,
வெலாசிட்டியோட வி மீன்ஸ் வெலாசிட்டி மாடு என்ன மேக்னிடியூட் ஓகேவா இந்த சிம்பிள் மாடு வந்து இது எப்படி படிக்கலாம் மாடு என்ன மேக்னிடியூட் ஓகேவா மாடு மீன்ஸ் மேக்னிடியூட் ஸோ எல்லாரும் இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பா ரிமூவ் பண்ணலாம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் ஸோ வெலா வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா ஸோ இது வி ஸோ எல்லாம் நோட் பண்ணுங்க ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எல்லாம் சொல்லுங்க ஸ்பீடு கான்ஸ்டன்ட் magnitude of velocity constant so magnitude of velocity constant na so omega constant so when the omega constant na what about angular acceleration எல்லாரும் சொல்லுங்க what is the value of angular acceleration wow Jiva Jivi very good ma very good Akshya very good excellent now it is a G oh yes what a beautiful concept Pallava so uniform circular motion of speed எவ்வளோ constant magnitude of velocity எவ்வளோ constant v equal to r omega magnitude of velocity constant omega constant angular acceleration will be g அதான் கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணு ஸோ யூனிஃபார்ம் மோஷன்ல ஸ்பீட் கான்ஸ்டன்ட் acceleration 0 the uniform circular motion lo speed constant magnitude of velocity constant v equal to r omega v constant v omega constant angular acceleration right so question பார்க்கலாமா தலைவா question பார்க்கலாமா are you ready for the questions so uniform circular motion extremely very good so this alpha is called now angular acceleration wow the alpha is called angular acceleration so ஒன்னில்லை தலைவா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோ ஆல்பா இஸ் 0 இப்போ பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைவா எல்லாம் நோட் பண்ணுங்க ஏ வாட் அபவுட் புகழ் வரலையா இன்னைக்கு புகழ் ஸ்கூல்ல இருக்காரா ரொட்டேட்டிங் வீல் இன்னைக்கு துர்காதேவி வந்தாச்சு வாட் அபவுட் நிதேஷன் வந்தாரா இன்னைக்கு நிதேஷன் நம்மோட நிதேஷன் வராரா நிதேஷன் வரலையா இன்னைக்கு நிதேஷன் துர்காதேவி வந்தாச்சு ஷாஜ் வந்தாச்சு ஜீவஜீவி அக்ஷயா வெரி குட் கிருஷ்ணவேணி சூப்பர்மா யாழினி வெரி குட் யுவதர்ஷினி ரெடிஸா வெரி குட் எஸ் ஸோ இவர் என்னாச்சு இவர் வரல இன்னைக்கு நம்ம கண்டிப்பன் என்னாச்சு கண்டிப்பன் நிறைய நாள் வரல கண்டிப்பன் நல்லா ஸ்டூடெண்டம்மா கண்டிப்பன் கீர்த்திகா சுரேஷ்குமார் சிக்னல் ப்ராப்ளம் தேவா வெரி குட் தேவா இருக்காரா ஷாஜ் வெரி குட்மா குட் எல்லாரும் கண்டிப்பா டெய்லி லைவ் செஷன் அட்டென்ட் பண்ணாங்க நேத்து மேக்ஸ் எக்ஸாம் சொன்னார் யா புகழ் எஸ் குட் ஒன்னும் பிரச்சனைமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க a rotating wheel ma changes அம்மா angular speed நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா angular speed எல்லாம் சால்வ் பண்ணுங்க இந்த கொஸ்டின் angular speed from 800 அம்மா 1800 rpm நேத்து கிளாஸ்ல தான் பார்த்த ஆர்பிஎம் ஃப்ரீக்வன்சியா எஃப் ஆஃப் ஒமேகா ஆர்பிஎம் யாராச்சும் சொல்லுங்களா நேத்து கிளாஸ் யார் பார்த்தாரு அவர் சொல்ல முடியும் ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட் எஃப் ஆஃப் ஒமேகா 3000 rpm in 20 second yes அக்ஷயா வெரி குட் மா எஸ் frequency இல்ல ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பர் மினிட்னா ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சிமா ரேடியன் பர் செகண்ட் மட்டும்தான் ஒமேகா 20 செகண்ட் 20 செகண்ட்மா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க காலை கிளாஸ் நேத்து கிளாஸ்ல பார்த்தாச்சுன்னா வாட் இஸ் த angular acceleration எஸ் டோன்ட் வரிமா
ஸோ எப்போயிட்டு நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேனோ, கண்டிப்பா வாழ்க்கையிலவே மறக்க முடியாது அந்த மிஸ்டேக். ஓகே. ஸோ யூ கேன் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக். நீங்க மிஸ்டேக் நிச்சயம் லேர்ன் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நல்லா கவனிக்கமா ஆர்பிஎம், ஆர்பிஎஸ் ரெவல்யூஷன் பர் மினிட் ஆர் ரெவல்யூஷன் பர் செகண்ட் குடுத்தா ஸ்மால் எஃப் ஃப்ரீக்வென்சி. ரேடியன் பர் செகண்ட் மீன்ஸ் ஒமேகா அவ்வளவுதான். ஷார்ட் வெரி குட். ஸோ வாட் இஸ் ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் assuming to be minimum? Hmm, it to be minimum. ஓகேவா? ஆப்ஷன் ஏ எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா? by radian per second inverse can be 95 radian second inverse MC by radian second inverse ஆப்ஷன் டி 4 pi radian second inverse அவ்வளவுதான். ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா எல்லாரும் நோட் பண்ணுங்க. இங்க நோட் பண்ணுங்க, மனசுல நோட் பண்ணுங்கம்மா. ஓகேவா? ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட், ரெவல்யூஷன் பர் செகண்ட் என்ன தெரியுமா? ஸ்மால் ஃப்ரீக்வென்சி. ஓகேவா? அதே மாதிரி ரேடியன் பர் செகண்ட் கொடுத்தா கண்டிப்பா ஒமேகா. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் ஆகாதுமா. ஒமேகா வந்து ரேடியன் பர் செகண்ட். ஓகே. எஃப் மீன்ஸ் ரெவல்யூஷன் பர் மினிட் ஆர் ரெவல்யூஷன். குட் குட் வெரி குட். ஆப்ஷன் சி. வாவ் 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 வண்டர்ஃபுல் தலைவா. வெரி குட் எக்ஸலென்ட். குட். ஆப்ஷன் சி குட். குட் குட் வெரி குட் மா. துர்காதேவி, யாழினி, அக்ஷயா, கிருஷ்ணவேணி சூப்பர்மா சூப்பர்மா வெரி குட் எக்ஸலென்ட்மா. பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஓகே. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனோட பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி குட் குட் வெரி குட் குட். ஸோ யா நான் சால்வ் பண்ணி காட்டுறேமா. எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணாம ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட்மா நமக்கு F1 எவ்வளோ குடுத்தாருமா? 8800 கரெக்ட்டா? ஸோ ரிவல்யூஷன் பெர் மினிட். பட் மினிட்ல நமக்கு வேண்டாம்மா. நீங்க வந்து செகண்ட்ல சேஞ்ச் பண்ணுங்க. அதனால தான் 1800 பை ரிவல்யூஷன் பெர் 1 மினிட்க்கு எவ்வளோ செகண்ட்மா? 60 செகண்ட். ஓகேவா? ஸோ அதனால தான் 00610 630 கரெக்ட்டா? ஸோ எவ்வளோ வருதுமா? இது 30 ரெவல்யூஷன் பெர் செகண்ட். இது ஃப்ரீக்வென்சி. அதே மாரி F2 கூட கால்குலேட் பண்றீங்களா? F2 எவ்வளோ? 3000 ஆர்பிஎம் கரெக்டா? 3000 ஆர்பிஎம் என்னமா? ரெவல்யூஷன் பெர் மினிட் அகைன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3000 இது அகைன் கன்வெர்ட் 1 மினிட்னா 60 செகண்ட். 0 3 1s 3 50 50 revolution per second. ஸோ F1 எவ்வளோமா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க தலைவா. ஓகேவா? வெரி குட். சார் குட் ஈவினிங் சார். ஃபர்ஸ்ட் அட்டெண்டிங் யுவர் லைவ் கிளாஸ். சாரி ஃபார் த டிலே. எஸ் கல்யாணி மதுரை. கல்யாணி கல்யாணி எஸ் வெல்கம் டு த கிளாஸ் கல்யாணி. வெரி குட்மா. எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும் நம்மளோட கிளாஸ். ஓகே. ஈவன் நீங்க வந்து இப்ப ரிவைஸ் கூட பண்ணிடலாம். ஓகே. நம்ம கிளாஸோட அவ்வளோ பெனிஃபிட் ஆகும். ஓகேவா? டோன்ட் வரி கல்யாணி. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எஸ். ஸோ F1 கண்டுபிடிச்சாச்சு. 30 F2 வந்து 50. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன தலைவா? ஆக்சுவலி அவர் என்ன கேட்கிறாரு? ஆங்குலர் ஆக்சலரேஷன் தானே கேட்கிறாரு. பாருங்க. ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஓகேவா? ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஃபார்முலா என்ன? உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தட் இஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல்ஸ் டு average angular acceleration omega 2 minus omega 1 by T2 minus T1. ஓகேவா? ஸோ ஒமேகானா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நேத்து கிளாஸ்ல பார்த்தனோ நேத்து கிளாஸ்ல பார்த்தாச்சுனோ ஷார்ட் நேத்து நைட் கிளாஸ் 2f ஒமேகா மீன்ஸ் 2 pi f. ஓகேவா? இப்ப எப்படி எழுதலாம்? ஸோ ஆவரேஜ் ஆக்சலரேஷன் 2 pi f2 minus pi f1. ஓகேவா? டைம் எவ்வளோமா? T2 minus T1 20 செகண்ட் கரெக்டா? இங்க பாருங்க டைம் வந்து 20 செகண்ட். 20 2 pi காமன் எடுக்கலாமா? 2 pi இங்க பாருங்க 2 pi 2 pi காமன். அப்புறம் f2 minus f1 by 20. ஓகேவா? இப்படி சொல்லுங்க 2 pi. f2 எவ்வளோ? 50. பாருங்க இங்க பாருங்க. f2 வேல்யூ 50. f1 வேல்யூ 30. So 50 minus 30 by 20. 50 minus 30 anyway 20 வேணுமா? இந்த 20 20 cancel you will get the 2 pi. Wow! அவ்வளவுதான். Got it? Next question போலாமா? Ready? Are you ready for the next question? Good.
குட், குட். வெரி குட்மா. எக்ஸலென்ட். அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார். துர்காதேவி ரெடி. வெரி குட்மா. குட், குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் போலாம். எஸ் நெக்ஸ்ட் ஒன்மா. The point. யா ஷூர். நீங்க வந்து லைக் எந்த மெட்டீரியல்னா பரவாயில்ல. ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. லைக் நல்ல இன்ஸ்டிடியூஷனோட மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இது இல்லைன்னா லைக் ப்ரீவியஸ் இயர் மெட்டீரியல். ஸோ நீங்க நெட்ல வந்து தேடி பார்த்தா நிறைய மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ நீங்க வந்து லைக் ஸோ நிறைய ஆத்தர்ஸ் ஆல்சோ இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரைட். ஸோ a point on the rim, remember, a point on the rim of a disc, remember disc. So and also like physics அம்மா என்னோட கிட்ட லைக் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இன் கேஸ் யாராச்சும் வேணுமா யூ கேன் ஜஸ்ட் ஓகே. ஸோ லைக் இன்ஸ்டால வந்து யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ. கண்டிப்பா ஐ வில் சென்ட் த மெட்டீரியல். A point on the rim of a disc starts. A point on the rim. Remember, a point on the rim of a disc starts circular motion from rest. From rest. Remember, and after time t, and நல்லா focus பண்ணணும். And after time t gains, after time key அப்புறமா it gains, இது வந்து it gains an angular acceleration. ஓகேமா? It gains எவ்வளோ? An angular acceleration. Gains an angular acceleration given by, எல்லாரும் நோட் பண்ணாம நான் சால்வ் பண்ணிடுறேன். ஆல்பா ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் மைனஸ் டி. எஸ் கிருஷ்ணவே பவானி சொல்லுங்கம்மா, என்ன டவுட்டு? ஸோ calculate calculate ஓகேம்மா, ஒரு நிமிஷமா பவானி. calculate the angular velocity. Calculate the angular velocity after 2 seconds. After 2 seconds. ஓகேம்மா. ஆப்ஷன் ஏ 8 radian second inverse. B 10 radian second inverse. 6 radian per second. Option B 10. So பவானி டவுட் பாருங்க. பவானி ஒன்றும் இல்லை பவானி. ஆக்சுவலி ஒமேகா. ஸோ ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து கேட்டார் பவானி. கொஸ்டின் நம்பர் 1ல வந்து இந்த கொஸ்டின் தானே கேட்குறீங்களா பவானி? இந்த கொஸ்டினா கரெக்டா பவானி? டவுட் இந்த கொஸ்டின்ல டவுட் இருக்கா பவானி? கரெக்டா திஸ் கொஸ்டின்? எஸ் ஷார். நாட் ஓன்லி ப்ரீவியஸ் இயர். நீட் ப்ரீவியஸ் இயர், ஜேஇ ப்ரீவியஸ் இயர். அது எல்லாமே டெய்லி ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஹவ் டு ஒர்க் அவுட். ஓகே. எஸ் பவானி. ஓகே பவானி. சாரி பாரு. ஒன்னும் இல்லை பவானி. இந்த ரொட்டேட்டிங் வீல், ஒரு வீல் இருக்கு பவானி. சேஞ்சஸ் ஆங்குலர் ஸ்பீட். ஓகேவா? ஓகேவா? ஆங்குலர் ஸ்பீட் ஃப்ரம் 800 ஆர்பிஎம். See, changes angular speed. Angular speed வந்து மாறுது, changes. But என்ன கொடுத்தாரு from 8,800 RPM, 3000 3000 RPM. So RPM நான் revolution per minute. Minute நீ செகண்டா மாத்தணும். So இது வந்து F1, F2 கொடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும்? angular acceleration வேணும். அதுக்கு நம்ம என்ன calculate பண்ணணும்? இங்க பாருங்க பவானி. First வந்து revolution per 8,800 இருக்கா? ஒரு minute plus 60 செகண்ட் போடுங்க. அப்புறம் வந்து you'll get a 30. So 1800 ரெவல்யூஷன் பர் மினிட்னா மினிட்ல வந்து செகண்ட் மாத்திட்டு ஸோ F1 கிடைக்கும், F2 கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலா என்ன?
Average acceleration equal to omega 2 minus omega 1 by t2 minus t1. So omega என்ன பவானி 2 pi f. So omega 1 2 pi f1. omega 2 2 pi f. அவ்வளவுதான். f1 f2 ஆல்ரெடி கிடைச்சாச்சா அந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அவ்வளவுதான். புரியுதா பவானி? இதுல என்ன டவுட் இருக்கா சொல்லுங்க. கிளியரா பவானி? கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான்மா. இது சி தான் பாருங்க. ஆப்ஷன் சி தான். நமக்கு சி தான் வருது 2 பை. பவானி ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் எப்படி சார்? ஆப்ஷன் நீங்க 2 பை 2 பை ரேடியன் தானே? 50 f2 வந்து 50 f1 30 50 minus 30 20 20 by 20 cancel. So 2 பை தானே வருது. ஆப்ஷன் பாருங்க 2 பை. ஆப்ஷன் சி. ஸோ இந்த கொஸ்டின் பாருமா. யா நெக்ஸ்ட் கொஸ்டின். யா இந்த கொஸ்டின் எல்லாம் ட்ரை பண்ணுமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே பவானி. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை. குட். யா குட் துர்காதேவி. குட் குட். ஆப்ஷன் சி கரெக்ட்மா. யா நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட் வெரி குட். ஷார்ட் வெரி குட் ஷார்ட். ஆப்ஷன் சி குட். வெரி குட் விஷ்ணவேணி. வெரி குட்மா. வெரி குட். சூப்பர்மா. குட் வெரி குட். ஸோ ஐ வில் சால்வ் மா. வெரி குட் மா. A point on the rim of a disc. Only a disc or circle. Start circular motion from rest. And after time t, gain an angular acceleration alpha. Alpha கொடுத்தாச்சு. So calculate angular velocity. Omega alpha கொடுத்தாரமா. Omega கேட்கிறாரு. Alpha கொடுத்தாச்சு. என்ன கேட்கிறாரு? Omega கேட்கிறாரு after 2 seconds. அவ்வளவுதான். எல்லாரும் கவனிருங்க. Focus. First alpha. Alpha என்ன? dt square minus t. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் லைக் இனிஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இனிஷியலி டைம் எவ்வளவு சொல்லுங்க. இனிஷியலி டைம் அண்ட் பாடி ரெஸ்ட் இருக்கும் போது இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த ரீம் ஆஃப் டிஸ்க் ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஓகே இங்க பாருங்க ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்னமா? டைம் ஜீரோ. ஸோ டைம் ஜீரோ வாட் அபவுட் புரியுதுமா? ஸோ டைம் வந்து எவ்வளோ? ஜீரோ. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. டைம் ஜீரோ வாட் அபவுட் இனிஷியல். நீங்க நம்ம வந்து லைக் லைக் மோஷன் இன் அங்கே பார்த்தாச்சு. எங்க ரிமெம்பர்? ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஜீரோ. கரெக்டா? இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. டைம் ஜீரோ திவ்யதர்ஷினி இது ஞாபகம் இருக்கா? இந்த டைம் ஜீரோ எல்லாரும் ஞாபகம் இருக்கா? டைம் ஜீரோனா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ. அதே கான்செப்ட் வந்து டைம் ஜீரோனா இனிஷியல் வெலாசிட்டி அதே மாதிரி அதே கான்செப்ட் வந்து இங்க அப்ளை பண்ணணும். ஸோ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆல்சோ டைம் ஜீரோனா இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ? ஒமேகா ஜீரோ. ஓகேவா? அதே மாதிரி இப்போ டைம் 2 செகண்ட் பாருமா. டைம் 2 செகண்ட் பாருங்க. டைம் 2 செகண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி எவ்வளோ கேட்குறாங்க. ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. புரியுதா? இப்போ ஃபார்முலா என்ன? நான் நிறைய டைம் சொன்னமா. டபுள் இன்டர்வல் இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்கிள் ஆவரேஜா. டபுள் டைம் இன்டர்வல் மீன்ஸ் ஓகேமா. ஸோ ஸோ பட் இங்க வந்து லைக் எஸ் சார். பட் த திங் வந்து இங்க டைரக்ட்லி நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. ஓகேவா?
இப்ப நீங்க என்ன கரெக்ட். டபுள் இன்டர்வல்னா ஆவரேஜ் அண்ட் சிங்கிள் மீன்ஸ் பட் இங்க வந்து அட் 2 செகண்ட் தானே ஆஃப்டர் 2 செகண்ட் கேட்கிறாரு. ஓகே ரைட். ஸோ நீங்க இப்ப எப்படி பண்ணணும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு டி ஒமேகா பை டிடி. அப்ப டி ஒமேகா என்ன? டி ஒமேகா ஈக்குவல் டு ஆல்ஃபா எழுதலாமா? ஸோ டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு டிடி. அப்புறமா அப்ளை இன்டிகிரேஷன் ஆன் போத் சைடு. ஸோ இன்டிகிரேஷன் வந்து ஆன் போத் சைடு வந்து இன்டிகிரேஷன் அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்புறம் லிமிட்ஸ் என்ன லிமிட்ஸ் வரும்? உங்க டைம்னா டைமோட லிமிட்ஸ் t1 t2. அதே மாதிரி இங்க லிமிட்ஸ் என்ன? ஒமேகா 1 இனிஷியல் ஒமேகா ஃபைனல். ஓகே அவ்வளவுதான். வெரி குட் தல. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்மா கண்டினியூஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியுமா இந்த இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி வந்து 0 கரெக்டா? அதனால தான் லிமிட்ஸ் 0. இனிஷியலி எவ்வளோ? இங்க பாருங்க பாடி டைம் 0 இனிஷியல் வெலாசிட்டி 0. அதனால தான் 0 டு ஒமேகா இன்டு டி ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு தேவையில்லை டைம் 0 இது உங்களுக்கு தெரியும். ரைட். ஸோ நான் ஆல்ஃபா ஆன்சர் பாடி ஜீவஜி வெரி குட்மா. ஆல்ஃபா எவ்வளோமா ஜீவஜீவி? 3 alpha value 3 t square minus t into dt. What about time of 0 to 2 second? கரெக்டா? இங்க டைம் எவ்வளோ? 0 to 2 second. அப்புறம் integration of d omega omega limits 0 to equal to integration தெரியும்னா எல்லாருக்கும் தெரியும். ரைட். 3 t square integration t cube by 3. கரெக்டா? t square integration நம்ம t cube by 3 minus அதே மாதிரி t cube t square by 2. அவ்வளவுதான். ஸோ லிமிட் போடாம so 3 3 cancel. So upper limit minus lower limit. So upper limit omega, lower limit 0. So t cube minus square by upper limit, lower limit. Lower limit 0, upper limit வந்து 3. அவ்வளவுதான். புரியுதா? ஸோ டைரக்ட்லி நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஃபைனல் என்ன வருமா? ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் எவ்வளோ? 2. அப்பர் லிமிட் எவ்வளோமா? 2. அதனால தான் 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் பை 2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அவ்வளோ. புரியுதா? ஐ திங்க் எல்லாருக்கும் புரியுது ரைட்? அப்பர் லிமிட். ஸோ எனிவே அப்பர் லிமிட் டி கியூப் இந்த 2 வந்து என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா? அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். இந்த 2 வந்து டீல சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ டி கியூப் மைனஸ் டி ஸ்கொயர் விட்டு மைனஸ் லோவர் லிமிட் எனிவே 0. கரெக்ட். ஹியர் வெரி குட். வா 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 வெரி குட். அவ்வளவுதான் ஆன்சர்மா. இது 2 இது 2மா இது 4 கரெக்டா? ஸோ 4 இருக்கும். ஸோ 2 ஸ்கொயர் 4 தானே? ஸோ ஒரு ஸ்டெப்பை போடலாம். இல்லைன்னா 2 கியூப். 2 கியூப் வேல்யூ வருமா? 2 கியூப் 8 ஸ்கொயர் 4 by 2. ஸோ 2 1s are 2 2s are. ஸோ 8 minus 2. ஸோ என்ன கேட்கிறாரு? ரேடியா ஒமேகா. ஸோ ரேடியன் பர் செகண்ட்ஸ் பர் ரேடியன் பர் செகண்ட். பட் இட் பட் இட்டா சுனாமி அம்மா சுனாமி பார்க்கலாம் லைவ் செஷன்ல. வெரி குட். காமெண்ட் செஷன்ல வந்து புரியுதா திவ்யதர்ஷினி? வெரி குட். ஸோ 6 ரேடியன் பர் செகண்ட். குட். புரியுதா? Crystal clear. Very good. Gauri Shankar. Very good, man. New welcome. New welcomer. Very good. Good, good. Yes, sir. Good. Got it. Good. Good, no. Crystal clear. Very good. அம்மா, எத்தனை பேருக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியும்? எத்தனை பேருக்கு கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியும்? நமக்கு பிசிக்ஸ்ல வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியுமாமா? பிசிக்ஸ்ல வந்து கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தெரியுமா? ஸோ கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ். எஸ் சார். ஸோ நமக்கு எத்தனை கைனமேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும் தெரியுமா? எஸ். குட் கிருஷ்ணவேணி. வெரி குட். ஸோ அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எல்லாருமே தெரியும். தெரியும் சார். எஸ். பட் என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா? அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? எஸ். 1D நம்ம 1D 2D லெஸ்ல பார்த்தோம். எஸ்.
ஸோ அந்த எஸ் சார். என்னோட கொஸ்டின் என்ன சார்? அந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? வாவ்! 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 கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன். குட். கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் கைனமேட்டிக் ஈக்குவேஷன். இன்னைக்கு இன்னைக்கு ஆல்சோ we are getting the constant. Okay, now பண்ணுங்க. So for constant, so for constant, yes, smile பண்ணிக்கச்சேன். Very good. For constant angular acceleration. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? For constant angular acceleration. So alpha வந்தோமா constant. So நம்ம முன்னாடி முன்னாடி சாப்டர்ல வந்து acceleration constant கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். பட் இந்த வருஷம் இந்த டாபிக்ல ஆல்பா கான்ஸ்டன்ட். ஸோ அதனால தான் என்ன சொன்னோம்? பர் கான்ஸ்டன்ட் பர் ஆக்சலரேஷன். பர் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் தெரியுமா? யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி கரெக்டா? வந்து நம்ம யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி. வி என்னமா ஃபைனல் வெலாசிட்டி. எஸ் என்னமா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? எஸ் மீன்ஸ் ஏ மீன்ஸ் நம்ம ஆக்சலரேஷன். டைம்னா டைம். இது லீனியர் மோஷன் வேரியபிள்ஸ். அப்புறம் இங்க என்ன வரும்? யூ இனிஷியல் வெலாசிட்டி. இது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நீங்க எப்படி எழுதணுமா? ஒமேகா நாட்னு எழுதணும் பெஸ்ட். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி மீன்ஸ் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி ஒமேகா. லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். லீனியர் ஆக்சலரேஷன் ஆங்குலர் ஆக்சலரேஷன். டைம் டைம். ஓகேவா? இப்போ எல்லாரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் சொல்லுங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் 3 ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. எல்லாரும் ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. பண்ணிட்டு வரேன். ஒரே நிமிஷம். Yes, very good, ma. Excellent, ma. Very good. Good. The 3 kinematic equations. Very good. What is the first kinematic equations? Very good. The first kinematic equation V equal to the first kinematic equation ma V equal to U plus AT. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம S equal to UT plus half AT square. அதே மாதிரிமா V square minus V square equal to 2AS. ஓகேவா? இந்த 3 கைனமேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? an acceleration of the constant. புரியுதுமா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்படி ஆங்குலர் ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட். ஸோ எல்லாரும் பாருங்க. ஸோ யூ பிளேஸ்ல என்ன? யூ பிளேஸ்ல ஒமேகா நாட் போடுங்க. வி பிளேஸ்ல ஒமேகா
S place లో theta, A place లో alpha, T place లో T. டைம் மாறாதுனோ எந்த மோஷன் అయినా இருக்கட்டும் டைம் வந்து டைம் தான். Now, first one சொல்லுங்க. So omega equal to omega naught plus alpha t. First equation. புரியுதா? பாருங்க. U place లో omega naught. T place లో omega. అది మరమా A place లో alpha. பாருங்க A place లో alpha. Okay. Time place లో time. புரியுதா? Good. Second equation. Second equation சொல்லமா theta is equal to omega naught t plus half alpha t. Third equation one omega square minus omega naught square. Okay, ma? But how much? 2 alpha t. Now, got it? But Talaiva, very important point. In the moon equation, ma, when we can use? In the moon equation, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? எந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? when alpha வந்து நம்ம ஆல்பா வந்து புரியுதா? ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த மூணு ஈக்குவேஷன் வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். இந்த இந்த மூணு ஈக்குவேஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? when ஆல்பா வந்து சாரி இது ஏ கான்ஸ்டன்ட் அழகா சாரி இது ஏ கான்ஸ்டன்ட் இது யூஸ் பண்ணலாம். இது ஆல்பா கான்ஸ்டன்ட் இது யூஸ் பண்ணலாம். காட் இட்? விஜயதர்ஷினி காட் இட்? ஆல்பா கான்ஸ்டன்ட் எஸ். ஏ கான்ஸ்டன்ட் ஆல்பா கான்ஸ்டன்ட். A constant, alpha constant, acceleration constant in the equation, angular acceleration constant in the equations. Got it? Good, good, good. Krishnaveni, very good. Right, next. Good. Compare பண்ணப்படு. Compare. அப்புறமா நெக்ஸ்ட்மா அதே மாதிரி குட் துர்காதேவி குட்மா அதே மாதிரிமா average velocity. So what is average velocity ma? Final velocity plus initial velocity by 2. இது எல்லாருக்கும் தெரியும் கரெக்டா? அதே மாதிரி இன்னைக்கு ஒமேகா ஆவரேஜ். ஸோ ஒமேகா ஆவரேஜ் எவ்வளோமா? ஒமேகா பிளஸ் ஒமேகா நாட் பை 2. இதா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டி பட் இனிஷியல் வெலாசிட்டி பை 2. அதே மாதிரி புரியுதா? சேம் ஃபார்முலா. அதே மாதிரிமா செகண்ட் ஃபார்முலா இது தெரியுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஒன்றும் இல்லை இந்த ஃபார்முலா என்ன தெரியுமா? துர்காதேவி velocity equal to formula velocity equal to displacement time தான். velocity equal to displacement by time. அதே மாதிரி எப்படி எழுதுறோம்? final velocity by 2 into time. அதே மாதிரி எங்க பாருமா இந்த இடத்துல எல்லாரும் நல்லா சொன்னா அதே மாதிரி இந்த இடத்துல s is equal இந்த இடத்துல வந்து s வராதுமா. இந்த இடத்துல என்ன வரும்? இந்த இடத்துல தீட்டா. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க தீட்டா is equal to omega average. கம்பேர் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் ஒமேகா ஆவரேஜ் நம்ம இங்க இங்க இருக்க பாருங்க. ஒமேகா ஆவரேஜ் ஒமேகா பிளஸ் ஒமேகா நாட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த தீட்டா. புரியுதுமா? அது அது இல்லாம தேர்ட் இக்குவேஷன்மா பாருங்க. உங்களுக்கு எந்த சேனல்ல வந்து எந்த யூடியூப் சேனல்ல வந்து இது இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வந்து கிடைக்காது. பாருங்க ஒரு லீனியர் வெலாசிட்டி, ஒரு சைடு லீனியர் ஆக்சலரேஷன், ஒரு பக்கம் ஆங்குலர் ஆக்சலரேஷன். அதே மாதிரி ஒரு சைடு வெலாசிட்டி ஒரு ஃபார்முலா, அடுத்த சைடு வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா. லீனியர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதே மாதிரிமா s is equal to 2 plus a by 2 to 2n minus. புரியுதா? குட். அதே மாதிரி what about இங்க? என்னோட வாய்ஸ் கேக்குதா? பிகாஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன். அதனால கொஞ்சம் வாய்ஸ் கேக்குதாமா? நல்லா கேக்குதா? குட் குட். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதனாலதான் கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணிட்டேன் இன்னைக்கு. கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா?
கேக்கும் சார். வெரி குட்மா. எக்ஸலென்ட். ரைட். 3rd equation சொல்லுங்க துர்காதேவி. குட், குட். 3rd equation S பிளேஸ்ல என்ன எழுதணும் துர்காதேவி? S ప్లేస్‌లో theta equal to good. U ప్లేస్‌లో omega naught plus alpha by 2 2t. இந்த ஃபார்முலா புரியுதுமா எல்லாருக்கும்? Got it? So theta is equal to omega naught plus இந்த ஃபார்முலா எல்லாம் நோட் பண்ணுங்க. Theta is equal to omega naught plus alpha by 2 into 2 minus 1. ஓகேவா? Question solve பண்ணலாமா? Are you ready for the question? Got it? Are you ready for the question now? Are you ready for the question now? நிதேஷன் என்னாச்சு நிதேஷன்? என்னாச்சு நிதேஷன்? என்னாச்சு நிதேஷன்? இன்னைக்கு லேட் ஆயிட்டும் நிதேஷன். குட் குட் வெரி நிதேஷன் குட். வெரி குட் நிதேஷன் வெரி குட்மா வெரி குட். டோன்ட் வெரி நிதேஷன். அப்படியே கிளாஸ் வந்து நீங்க ரெக்கார்ட் வீடியோ பாருங்க. ஓகே கிளாஸ்க்கு அப்புறம். ஓகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் நிதேஷன். நிதேஷன் பாருங்க எவ்வளவு கான்செப்ட் முடிஞ்சா எவ்வளவு முடிச்சாச்சு. சர்க்குலர் மோஷன் நோ இஷ்யூ. நிதேஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா நிதேஷன்? த வீல் ஆஃப் எ மோட்டார். எல்லாம் நோட் பண்ணலாமா கொஸ்டின்? Wheel of a motor it's a constant acceleration of 4 pi radian second inverse to come on. If the wheel starts now, the wheel starts from rest. We must start from rest. How many revolutions கேட்கிறோம்? நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். How many revolutions will it make? Will it make in the first 20 second? The first 20 second. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பாருமா. 100, 200, 400, 800. ஓகேவா? சொல்லுங்க ஆன்சர். எல்லாரும் சால்வ் பண்ணாமா ஆன்சர்? அப்போ யார் ஆன்சர் சொல்றோம் பார்ப்போம். குட். ஆப்ஷன்
சாரி, சாரி. இப்பதான் பார்த்தா ஸ்மைல் மணி கிச்சன், கரெக்ட் ஸ்மைல் மணி கிச்சன் S equal U plus S equal U plus A by 2 10 minus 1. Correct. Answer பாருங்க. பாருங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்கம்மா. 100, 200, 300, 400. கரெக்ட் ஆப்ஷன் சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன வரும்னா ஓகே. சாரி. ஓகேம்மா ரைட். ஆன்சர் வாவ் துர்காதேவி. சூப்பர், சூப்பர். குட், குட். எக்ஸலென்ட். 400 கரெக்ட். குட்மா, குட். துர்காதேவி கரெக்ட். 400 இஸ் கரெக்ட். வெரி குட்மா. ஸோ ஒரு இல்லம்மா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஸ்டோரி, ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி. ஓகே. ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஸோ எவ்ரிடே ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கே பார்த்தோம். சின்ன குட்டி ஸ்டோரி சொல்லலாமா? நோட் பண்ணுங்க. எஸ் யாழினி 800 டிவைடட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஸ் கண்டிப்பாம்மா. திவ்யதர்ஷினி டவுட்டே இல்ல. எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. யாருங்க? யாருங்க? யாரு? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா. திவ்யதர்ஷினி இது நோட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட். சின்ன ஸ்டோரி சொல்றாங்க திவ்யதர்ஷினி குட்டி ஸ்டோரி. திவ்யதர்ஷினி ஒரு ரெவல்யூஷனா எவ்வளவு ரேடியன் தெரியுமா? ஒரு ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷன்னா எவ்வளோ? ஒரு ரெவல்யூஷனா 2 பை ரேடியன் கரெக்ட்டா? திவ்யதர்ஷினி 2 பை ரேடியன்னா எவ்வளோமா? ஒரு ரெவல்யூஷன் 2 பை. சார்ஜ் வெரி குட். ஸோ ஒரு ரெவல்யூஷன்னா 2 பை ரேடியன். அதே ஒரு ரேடியன் எவ்வளோ? ஒரு ரேடியன் ஒரே 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 ரேடியன் எவ்வளோ? 1 பை இல்ல நான் என்ன கேட்கிறேன் 2 பை ரேடியன்னா ஒரு ரெவல்யூஷன் 1 ரேடியன்னா என்ன ஆகும்? இது வந்து மல்டிப்ளை லைக் ஸோ மல்டிப்ளை இருக்கா? டிவைட் ஆகும். 1 பை 2 பை ரெவல்யூஷன். அதே மாரி நான் என்ன கேட்கிறேன் தீட்டா ரேடியனுக்கு எவ்வளோ? தீட்டா ரேடியன் மீன்ஸ் 1 பை கரெக்ட்டா? 1 பை 2 பை 2 பை தீட்டா ரெவல்யூஷன். எல்லாரும் நல்லா கவனிங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க தலைவா. இதான் ஒரு ஸ்டோரி. சின்ன குட்டி குட், குட். திவ்யதர்ஷினி குட்மா. திவ்யதர்ஷினி ஒண்ணும் இல்ல திவ்யதர்ஷினி. ஒரு ரெவல்யூஷன்மா. ஒரு ரெவல்யூஷன் 2 பை ரேடியன். கரெக்ட்டா? அதே ஒரு ரேடியனுக்கு எவ்வளவு ரெவல்யூஷன்? இந்த 2 பை மல்டிப்ளைட் இருக்கா? இந்த 2 பை வந்து டிவைட் பண்ணுங்க. 1 பை 2 பை. ஸோ ஒரு ரேடியன்னா 1 பை 2 பை. அது தீட்டா ரேடியன் ஹௌ மெனி ரெவல்யூஷன்? எனக்கு கேட்டா எக்ஸாம்ல 1 ஸோ தீட்டா பை 2 பை. ஸோ நீங்க இது எப்படி எழுதணும்? தீட்டா ரேடியன்னா தீட்டா பை 2 பை. தீட்டா பை 2 பை ரெவல்யூஷன். அவ்வளவுதான். இது எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம்? எக்ஸாம்ல வந்து ஹௌ மெனி எவ்வளோ? ஹௌ மெனி ரெவல்யூஷன்ஸ்? ஹௌ மெனி ரெவல்யூஷன்ஸ்னா எக்ஸாம்ல கேட்டனா கண்டிப்பா வந்து தீட்டா பை 2 பை ரெவல்யூஷன். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு புரியும்? The wheel of a rotor. எல்லாமே சர்க்குலர் மோஷன் தான். வீல் ஆஃப் எ மோட்டார் ரொட்டேட்ஸ் வித் கான்ஸ்டன்ட் ஆக்ஸலரேஷன் ஆல்பா. ஆல்பா எவ்வளவுமா? ஆல்பா. ஏ தலைவா, 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 தலைவா எனக்கு இங்க ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சாச்சு. இந்த பாயிண்ட் என்ன தெரியுமா?
Constant acceleration. Wow. What is this constant acceleration? Constant acceleration. தலைவா, தலைவா, தலைவா. So whenever see constant accelerations கண்டிப்பா கொஸ்டின்ல இருக்கா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் angular acceleration யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க. இந்த ஆல்பா இஸ் கான்ஸ்டன்ட். இங்க பார்த்தாலுமே இந்த ஆல்பா இஸ் ஷார். ஷார் எதுக்கு தெரியுமா? கொஸ்டின்ல வந்து ஷார் கொஸ்டின் படிச்சு கண்டிப்பா நீங்க வந்து புரியணும். அண்டர்ஸ்டாண்ட் மேக் இட் அண்டர்ஸ்டாண்ட். ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? சோ ஆல்பா இங்க பாருங்க இந்த 3 ஈக்குவேஷன் பாருங்க. சோ ஆல்பா கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பா இந்த 3 ஈக்குவேஷன் வந்து 3 ஈக்குவேஷனுமா நீங்க எந்த ஈக்குவேஷன் வேணா யூஸ் பண்ணலாம். ஆல்பா கான்ஸ்டன்ட். புரியுதா? ஆல்பா கான்ஸ்டன்ட்னா இந்த 3 ஈக்குவேஷன் எதுக்கேனா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட். பாருங்க இந்த வேர்டு கான்ஸ்டன்ட். எனக்கு என்ன புரியுதுன்னா கான்ஸ்டன்ட்னா கண்டிப்பா ஏதோ ஒன் ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ண போறேன். ஆல்பா கொடுத்தாச்சுமா ஆல்பா வந்து கான்ஸ்டன்ட். வீல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். வீல் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். டைம் எவ்வளோ? இப்ப டைம் ஜீரோனா இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? ஜீரோ. பட் இயர் இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஆமா. இப்ப என்ன கேட்கிறாரு? ஹவு மெனி ரெவல்யூஷன்? ஹவு மெனி ரெவல்யூஷன் என்ன? தீட்டா. என்ன கேட்கிறாருமா? தீட்டா கேட்கிறாரு. ஹவு மெனி ரெவல்யூஷன்? தீட்டா. இந்த ஃபர்ஸ்ட் 20 செகண்ட். ஃபர்ஸ்ட் 20 செகண்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் கேட்கிறாருமா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 20 செகண்ட்க்கு எவ்வளோ ரெவல்யூஷன் கிவன் டேட்டா புரியுதா? சரி. நான் முன்னாடி தரவே சொன்னோமா கான்ஸ்டன்ட் இந்த வேர்டு வந்து இருக்கா? கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா கைனமேட்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணவா? எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம்? s equal to யூஸ் பண்ணலாமா? equal to ut plus ஆஃப் it square. தலைவ பட் நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சர்க்குலர் மோஷனோட இடம். இது என்ன இடம்? சர்க்குலர் மோஷனோட இடம். அதனால இது யூஸ் பண்ணக்கூடாது தலைவா. theta is equals to omega t plus half of t square. இப்ப நீங்க சொல்லுங்க தலைவா. theta வந்து கேக்குறாரு equal to omega not எவ்வளவு initially 0 plus half alpha எவ்வளோ 4 pi time எவ்வளோ 20 செகண்ட் t 20 செகண்ட் தானே 20 square 20 into 20 அவ்வளவுதான். ஓகேவா? 2 ones are 2 twos are. Theta is equal to 20 square எவ்வளவுமா 400 into 2 800. So 800 pi. புரியுதா? So நமக்கு theta எவ்வளோ 800 pi. சூப்பர். குட். So theta வந்து எனக்கு எவ்வளவு கிடைச்சாச்சுமா 800 pi. அதுக்கப்புறம் பட் நமக்கு தீட்டா கேட்கல என்ன கேட்கிறாரு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் தலைவா. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க. ஸோ ஹவு மெனி ரெவல்யூஷன்ஸ் ஃபார்முலா வந்து டைரக்டா யூஸ் பண்ணுங்க தலைவா. நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டே கொடுத்தா தீட்டா பை 2 பை. இன்னைக்கு ஷார்ட்கட் பாருங்க. ஸோ எவ்வளோ ரெவல்யூஷன் கேட்டா நீட் எக்ஸாம்ல தீட்டா பை 2 பை தீட்டா பை 2 பை எவ்வளோ ரொட்டேஷன் எவ்வளோ ரெவல்யூஷன் தீட்டா பை 2 பை. ஸோ நம்பர் ஆஃப் தலைவா. ஸோ நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்க எப்படி கால்குலேட் பண்ணலாம்? தீட்டா பை 2 பை. ஸோ ஃபர்ஸ்ட் தீட்டா அதனால தான் ஃபர்ஸ்ட் தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. தீட்டா இஸ் ஈக்குவல் எவ்வளோ 800 பை பை 200 பை. ஆன்சர் எவ்வளோமா? இஸ் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் 400. வாவ் 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 வாட் எ பியூட்டிஃபுல் சார் எக்ஸ்பிளனேஷன். வாவ். ஸோ பேசிக்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணா வாவ். குட் குட் குட். புரியுதா? காட் இட். எல்லாருக்கும் புரியுதுமா? காட் இட். குட் 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 எக்ஸலென்ட் பா. குட். நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாமா? குட் 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 குட். தலைவா நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன தெரியுமா? சூப்பர் கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து லைக் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து
ப்ளீஸ் பாருமா எல்லாரும். சென்ட்ரிபிட்டல். நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன தெரியுமா? சென்ட்ரிபிட்டல். அம்மா யாராச்சு இந்த மீனிங் தெரியுமா? இந்த வேர்டு சென்ட்ரிபெட்டல், பெட்டல், பெட்டல், பெட்டல் ஆர் சென்ட்ரிபிட்டல் தலைவாக்கி 2 நேம்ஸ் இருக்கு. சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்ஸலரேஷன். ஓகேவா? ஆர் ரேடியல் ஆக்ஸலரேஷன். யாராச்சும் தெரியுமா? நெறைய பேருக்கு இது பத்தி நெறைய பேருக்கு தெரியாது. வாட் இஸ் அ ரேடியல்? வாட் இஸ் அ ஓகேவா? சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன். சொல்லுங்க. தெரியுமா? சென்ட்ரிபிட்டல் இஸ் ஆல்சோ கால்ட் ரேடியல் ஆக்ஸலரேஷன். சென்ட்ரிபிட்டலுக்கு என்ன அடுத்த பேருமா? 2 பேர் கூப்பிடலாம். ஓகேவா? 2 பேர் கூப்பிடலாமா? ஸோ நம்ம டோனி மாதிரி ஓகே. நம்ம மகேந்திர சிங் தோனி மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் தலா, மிஸ்டர் கூல், கேப்டன் அந்த மாதிரி நெறைய பேர் வி கேன் கால். சென்ட்ரிபிட்டல் ஆர் ரேடியல் ஆக்ஸலரேஷன். வாவ்! குட், குட், குட். வெரி குட். ரைட். ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி. ஷார்ட் கிளாஸ் வந்து லைக் ஒரு 20 10, 15 மினிட்ஸ் ஷார்ட். ஒரு 8:15 முடிச்சிடும் ஷார்ட். 8:15. யா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா? சென்ட்ரிபிட்டல். ஓகேவா? சென்டர்பிட்டல். சென்ட்ரிபிட்டல்னா என்னம்மா? சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் என்னன்னா, கண்டிப்பா இது நீட்ல இருக்குமா? அதனாலதான். எல்லாமே சென்ட்ரிபிட்டல் ஆக்ஸலரேஷன் என்ன தெரியுமா? விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் சென்டர் தலைவா. விச் ஆக்டிங் டுவர்ட்ஸ் சென்டர். அதனாலதான் சென்டர்பிட்டல். சென்டர் சீக்கிங். பிட்டல்னா சீக்கிங். ஓகே. சென்டர் சீக்கிங். இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் சென்டர். புரியுதா? விச் இஸ் ஆக்டிங் டுவர்ட்ஸ் சென்டர். விச் ஆக்ட் டுவர்ட்ஸ் சென்டர். நிதிஷன் குட். நிதிஷன் அதே மாதிரி ரேடியல் ஆக்ஸலரேஷன் பத்தி கூட பார்க்கலாம். ரேடியல் ஆக்ஸலரேஷன். அப்புறம் why am I you're calling radial acceleration? Because the acting along the radius toward the center. Okay, along radius. So along radius towards the center. ஒண்ணு தானா? தலைவா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் என்ன? டுவோர்ட்ஸ் சென்டர். சென்டர் சீக்கிங். சீக்கிங். நான் வரா சென்டருக்கு வரா. டுவோர்ட்ஸ். டுவோர்ட்ஸ். பட் ரேடியல் ஆக்சலரேஷன் along radius towards the center. அது ஒண்ணுதான். Centripetal towards center. And radial acceleration along radius towards the center. Along the radius towards the center. Wow, 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 wow. Good. Now, தலைவா பட் நிறைய பேரு please மறக்காம ரிமெம்பர் பண்ணுங்க. See, centripetal acceleration வந்து called radial acceleration, but it's not so, but it's not angular. It's not angular. இது wrong actually. It's not angular. Not angular. புரியுது? நிறைய பேரு centripetal acceleration வந்து angular, radial అని they used to remember. அதனாலதான் இது வந்து angular acceleration கிடையாது. புரியுதா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனும் ரேடியல் ஆக்சலரேஷனும் ஆங்குலர் ஆக்சலரேஷனும் கிடையாது. குட், 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 குட். தலைவா இப்ப வந்து 2 பாயிண்ட் எழுதுறா. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட்ஸ். ஓகே. when a particle when a particle வந்து is in uniform circular motion. full form ஷார்ட்கட் எழுதுங்க. what is the UCM? Uniform circular motion. What will happen to speed? சொல்லுங்க. யாராச்சும் சொல்லுங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் என்ன ஆகும்? ஸ்பீட் பிகம் ஸ்பீட் சொல்லுங்க. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் என்ன? நிதிஷன். பார்ட்டிகல் வந்து யூனிஃபார்ம். வாவ் நிதிஷன். ஓ குட், 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 குட். கான்ஸ்டன்ட் குட். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து துர்காதேவி குட். ஸ்பீடு வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸ்பீடு வந்து ரிமைன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகல் என்ன ஆகும்? அதே மாதிரி velocity of particle வந்து changes ஆகும். ஓகேவா? velocity of particle வந்து changes
due to change in direction. Change in direction. நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா இந்த பாயிண்டோட அர்த்தம் என்ன தெரியுமா? See, பார்ட்டிகல் வந்து யூசிஎம்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் யா கண்டிப்பா Giriraj, yes. So its speed வந்து remain constant. Speed constant. But velocity of particle changes. எதுக்கு velocity of particle changes? Because due to change in direction. So, so speed constant தலைவா but velocity change ஆகும். Velocity change ஆகும் because direction change ஆகறதுனால. அதே மாதிரி what about acceleration? Sir, velocity changesனா velocity changes. What about acceleration? The acceleration changes. Yeah, good, 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 good. So the acceleration due to the acceleration to change acceleration change acceleration whatever due to change in direction of velocity. தலைவா சி தலைவா ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிடா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஸ்பீட் கான்ஸ்டன்ட் magnitude of velocity constant but what about the velocity change ஆகும் because velocity ஓட direction so velocity changes acceleration வந்து change ஆகும் why acceleration change ஆகும் due to the direction of velocity so இந்த acceleration என்ன தெரியுமா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க தரையா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க so when a particle வந்து uniform circular motion speed remain constant. What about velocity? Speed வந்து constant. What about velocity? Come on. So velocity வந்து velocity of particle வந்து changes. Why velocity particle change ஆகும் sir? Because direction change னால. So velocity changes due to change in direction. Acceleration என்ன ஆகும்? Acceleration also change ஆகும். Acceleration change due to change in direction. This acceleration is called centripetal acceleration. So this acceleration is called centripetal acceleration. This acceleration is called centripetal acceleration. Wow, good. So, மலை திருப்பி சொல்றேன் நல்லா பாருங்க. So, when a particle is in uniform circular motion, decision, speed constant, velocity changes due to direction. So, velocity changes, not acceleration changes. When acceleration changes, because this acceleration is called centripetal acceleration. Good. Very good. ஸோ யூனிஃபார்ம் ஒரு பார்ட்டிகல் வந்து அதனாலதான் இன்னைக்கு கூட ஒரு ஒரு இடையில வந்து நான் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிளியரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தா பாருங்க இது பாருங்க ஸ்டார்டிங்லோనే யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பத்தி பார்த்தா ఇన్ యూనిఫామ్ సర్క్యులర్ మోషన్ లో స్పీడ్ కాన్స్టెంట్ magnitude of velocity constant when the v constant omega constant angular acceleration good good so finally தலைவா ஒரே பாயிண்ட் நல்லா பாருங்க so centripetal ah, so centripetal acceleration is directed so centripetal acceleration வந்து directed okay so நல்லா focus பண்ணுங்க centripetal acceleration is always directed okay ma towards center of circle and s when s wow பாருங்க தலைவா so centripetal acceleration வந்து always directed towards center and when I say the formula என்ன தெரியுமா பாருங்க so centripetal acceleration to v square by r v வேல்யூ தெரியுமா v ஃபார்முலா so v equal to எவ்வளோ r omega தெரியுமா தெரியும் இப்ப என்ன பண்ண போறான் இப்ப v இடத்துல r omega whole square by r எவ்வளோ r
ஆர்ஆர் கேன்சல். சாரி தலைவா, இது ஆர் ஸ்கொயர். அப்புறம் வந்து ஒரு ஆர். இட் இஸ் ஆர் ஒமேகா. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் எல்லாருமே தெரியும் வி ஸ்கொயர் பை ஆர். அதே மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஆர் ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி அதே மாதிரிமா சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் ஓகேவா? சென்ட்ரிபிட்டல் இஸ்மா. ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ஆர் ஒமேகா ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஆர் பிளேஸ்ல என்ன இருக்குமா? ஆர் பிளேஸ்ல வந்து இங்க பாருங்க வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகானா ஆர் ஈக்குவல் டு எவ்வளோமா? வி பை ஒமேகா. ஓகே, ஆர் பிளேஸ்ல பை ஒமேகா இன்டூ ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஒமேகா கேன்சல் வி ஒமேகா. ஸோ தலைவா ஹியர் ஆஃப்டர் இன்னைக்கு இன்னைக்கு ஆன்வர்ட்ஸ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்டா கண்டிப்பா நீங்க 3 ஃபார்முலா சொல்லணும். ஃபைல் மணி கிச்சன், ஃபைல் மணி கிச்சன். இன்னைக்கு ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நான் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் கேட்டா 3 சொல்லணும். 3 ஃபார்முலா சொல்லணும். ஃபைல் மணி கிச்சன் ஃபாலோ பண்ணீங்களா? பி ஸ்கொயர் பை ஆர் 1, ஆர் ஒமேகா ஸ்கொயர் 2, பி ஒமேகா 3. இதான் 3 ஃபார்முலா. போடு, லைக் போடு. ஸோ 3 ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஒரே ஆக்சலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் 3 ஃபார்முலா. பி ஸ்கொயர் பை ஆர், ஆர் ஒமேகா ஸ்கொயர் and V omega. Good, good, good. So don't worry, Alani. Summary கொடுக்குறான். So summary, come on, centripetal acceleration equal to square by R, centripetal acceleration equal to V omega. Good, good. ஒரே இடத்துல 3 ஃபார்முலா பாக்குறீங்களா? சூப்பர்மா, சூப்பர்மா. இதான் ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன். புரியுதா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனோட கதை புரியுதா? ஸோ சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் V square by R, R omega square, V omega. Yes. And தலைவா ஐ திங்க் உங்களுக்கு பயாலஜி கிளாஸ் நினைக்கிறேன் இன்னைக்கு 8:30 ஐ திங்க் கரெக்ட். எஸ் எஸ் எனிவே நோ இஷ்யூ. ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நாளைக்கு வந்து நாளைக்கு எகைன் வி ஹேவ் த கிளாஸ். இன்னைக்கு முடிஞ்சா 6:30க்கு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 6:30 டு நாளைக்கு லைக் 9 o'clock கூட இருக்கலாம் கிளாஸ். அதனால தான் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா சர்க்குலர் மோஷன் நாளைக்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் பத்தி நாளைக்கு வந்து நம்ம பேச போறோம். ஸோ சென்ட்ரிபிட்டல், அதுக்கப்புறமா டான்ஜென்ஷியல், அதுக்கப்புறம் டான்ஜென்ஷியலோட டோட்டல் ஆக்சலரேஷன் எல்லா ப்ராப்ளமும் வந்து நாளைக்கு டீச் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஐ திங்க் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பா எல்லாரும் ப்ளீஸ் லைக் த செஷன் அண்ட் காமெண்ட் த செஷன் ஆஃப் த கிளாஸ். ஸோ வி வில் கோயிங் டு மீட் இன் த நெக்ஸ்ட் சர்க்குலர் மோஷன் லெக்சர் நம்பர் 3. Thank you very much for your support. Please like the session. Markama, please like and also please comment after the class. Thank you very much. Nandri, vanakkam.